நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கர்த்தர் சேனைகளின் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம் யாரையோ ஆராதிக்க வரல, சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலை வேளையில் தொடர்ச்சியாய் நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட வார்த்தையினுடைய தொடர்ச்சியாய் இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த போது அநேக காரியங்களை உங்களோடு பேசும்படிக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, நம்ம சாதாரண கூட்டமே அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம சாதாரண கூட்டமே அல்ல. உங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு சொல்லல, ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுனால நான் தைரியம் உள்ளவனாய் சொல்ல முடியும், நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பாதாளத்தின் வாசல்களை அதை அடைக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையை ஆஸ்பத்திரியில எந்த மூலையில இருந்தாலும் வெளிப்படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு உதவி கரத்தை வெளியில இருந்து கொண்டு வரல, கர்த்தர் உள்ள இருந்து எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த கரத்தை, கொடுக்கிற கரத்தை கர்த்தர் மாத்துறாருங்க. ஹல்லேலூயா. எங்க இருந்து நன்மை வராது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நன்மை வர செய்கிறதுக்கு தகப்பனால மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. நீங்க நம்பிட்டு இருக்கிற நன்மை வெளியில இருந்து வரும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, ஆனா கர்த்தர் இந்த இடத்துல இருந்து எழுப்ப முடியுங்கிறத அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த நன்மை வெளியில இருந்து அல்ல, நம்முடைய பிள்ளைகள் மூலமாகவே. ஹல்லேலூயா. இங்க இருந்து நன்மை வரும். இயேசு அந்த ஜனங்களுக்கு போசனம் கொடுக்கணும்னு சொல்லி சீஷர்கள் இயேசுவிடத்துல வரும்போது அவங்க கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, யாரு? நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு போஜனம் வெளியில இருந்து இல்லைங்க, நம்மளை கொண்டே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பலவானை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமா இருக்கிற நம்மளே அநேக ஆசீர்வாதங்களுக்காண்டி அநேக காரியங்களுக்காண்டி கரத்தை ஏந்தி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆனா ஏந்தின கரத்தை கர்த்தர் கொடுக்கிற கரமா மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தின் விருப்பத்தை கொடுக்கிறது அவர்தான், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு. ஹல்லேலூயா. இங்க யாராவது இதை நான் ஆயத்தப்படுத்தி சொல்லலை, உண்மைக்குமா சொல்றேன். இந்த காரியங்கள் நடக்கும்போது என் இருதயத்தில் எப்படி தெரியுமா இருக்கு? யாராவது வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஏன்ட்ட கேட்காதயா, அவர்கிட்ட கேளு, அவர் செஞ்சிட்டு இருக்கிறது அவரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாருக்காவது பதில் சொல்லணும், இதை பதிலா சொல்லுங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டா இதெல்லாம் எப்படிங்க நடக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியது, எனக்கே தெரியல, அப்பா செய்றாரு, நான் வாங்குறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த காலை வேளையில அப்படிதான் கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. ஹல்லேலூயா. அப்பா ஒரு காரியத்தை சாட்சியா சொன்னாரு, இப்படியும் அடக்கார் அதனை நடத்த முடியுமான்னு. கர்த்தர் நமக்கு நம்மளை அடையாளமா வைக்கும் போது நம்மளை பார்த்துதான் அநேகர் இப்படியும் வழி இருக்குதான்னு பின்னாடி வருவாங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் முன்ன போற கூட்டம், நீங்க எல்லாரும் எப்படி முன்னாடி போற கூட்டம். உங்க முன்னாடி மேய்ப்பனே இல்லை. ஏன்னா மேய்ப்பன் எப்படி வந்துட்டு இருக்கிறாரு? பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி வர்ற அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து இன்னொரு கூட்டம் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, உங்க பின்னாடி இதான் வழி போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அப்பா நேற்று ஒரு காரியத்தை சாட்சியா சொல்லும் போது எனக்கு உணர்த்தப்பட்டது இப்படிதான். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கையா இருக்கிறது எப்படின்னா, உங்களெல்லாம் முன்னாடி விட்டுட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பா நம்மளை முன்னாடி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு. அப்படி இல்லைங்க, உங்களை அடையாளமா மாத்திட்டு இருக்கிறாருங்க. நீங்க எல்லாம் அடையாளம். பக்கத்துல திரும்பி பார்த்துங்க, நம்ம எல்லாம் அடையாளம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாயை திறந்து அறிக்கை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் தான் அடையாளம். ஹல்லேலூயா. நான் தான் கிறிஸ்துவுக்கு அடையாளம். எத்தனை பேருக்கு இது பெருமையா இருக்குது? எத்தனை பேருக்கு பெருமையா இருக்கு? நான் தாங்க அடையாளம், வேற யாரும் அடையாளம் இல்லை. நான் அடையாளத்தை பார்க்க போறதில்ல, என்னையே அடையாளமா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி யாராவது வந்து கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லுங்க, எனக்கே தெரிலங்க, அப்பா செய்றாரு, அப்பாட்ட போய் கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களால் அப்பா சத்தத்தை, இங்க எத்தனை பேர் அப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கீங்க? உங்க கரத்தை பார்க்கலாமா? நான் இது வரைக்கும் அப்பாவுடைய சத்தத்தை கேட்டதில்லை, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் கேட்டிருக்கீங்கல்ல. இனி கேள்வி அங்கே கேளுங்க, அப்பா நீங்க எப்படி செஞ்சீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சில நேரம் சொல்லாததையும் செய்வாருங்க அவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செஞ்சிருவாரு, சொல்லாததையும் அவரே செய்வாரு. ஆகவே தான் அவர் எப்படிப்பட்டவர்னா, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதான் அப்பா. நம்ம ஒண்ணு கேட்டா அவர் 10 செய்வாரு, சில நேரம் ஒண்ணு கூட செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் அப்பா. நமக்கு அந்த ஒண்ணு நல்லதுன்னா செய்வாரு, ஒண்ணு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டா 10 கூட கொடுப்பார். ஒண்ணுல உண்மையா இருந்துட்டோம்னா அவர் 10 கூட கொடுப்பார். இந்த காலைவெளியில பிரியமான தெய்வ பிள்ளைகள், அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கர்த்தர் எங்களுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், நாங்களும் ஒரு அடையாளம் தான். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில கர்த்தர் எங்களை குடும்பமா அடையாளமா நிறுத்தி இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் எங்களை அடையாளமா நிறுத்தி இருக்கிறார். இன்னும் நிறுத்துவாருன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா துவங்கினது அவரு, முடிக்க உதவி செய்வார். எப்படி முடிக்க போறோம்? அது அவர் வேலைங்க. ஹல்லேலூயா. முடிக்க செய்கிறது தகப்பனுடைய வேலை, அவர் முடிக்க செய்வார். எடுத்தவங்க வாசிங்க, யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எனக்கு 2 சிங்கத்தை நான் பிடிச்சி வச்சிருக்கிறேங்க, அவங்களுக்கு மட்டும் 2 வசனத்தை கொடுத்து வச்சிருக்கேன், வாசிப்பாங்க கொஞ்ச நேரத்தில். ஹல்லேலூயா. ஆகவே இப்போ வாய்ப்பு கிடைச்சதுன்னா முதிக்கங்க. முக்கியமான 2 வசனத்தை அந்த பிள்ளைங்க கையில கொடுத்துருக்கேன், அவங்க வாசிக்க போறாங்க நமக்கு. சரியா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க கேட்கறதுக்கு? சரி, வாசிங்க. யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நல்ல கரங்களை தட்டி அப்பா தம்முடைய குமாரனை கொடுத்ததுக்காண்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுக்காண்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு சமீபத்தில் என் மகள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நினைக்கிறேன், ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தா. சரியா? லயன் ஆஃப் ஜூடா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தா. நல்லா பார்க்கணும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது பலிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க. சரியா? பலிக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க பலி செலுத்துறதுக்கு. அந்த ஆட்டுக்குட்டிகிட்ட கேட்டால் ஐ ஆம் த லயன் ஆஃப் ஜூடா அப்படின்னு சொல்லும். நான் தான் யூதாவின் ராஜசிங்கம் அப்படின்னு சொல்லி எது சொல்லும்? ஆட்டுக்குட்டி சொல்லும். சரியா? இந்த ஆட்டுக்குட்டியை அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் பலி செலுத்துகிறதுக்கு பிரதான ஆசாரியன் வச்சிருவார். இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் போது இயேசுவை சிலுவையில் அறைவாங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? இயேசுவை பலி செலுத்தும் போது பிரதான ஆசாரியன் என்ன பண்ணியிருப்பாரு? ஆலயத்தில் பலி செலுத்தி கொண்டுதான் இருந்திருப்பார். சரியா? இப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி நான் எப்படியாவது விடுதலை ஆயிருவேங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது அந்த ஆசாரியனுடைய கையில் இருக்கிற கத்தியை பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். சரியா? இயேசு சிலுவையில தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் 2 புலி. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி அந்த பலிபீடத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அந்த பலிபீடத்திலிருந்து துள்ளி வெளியில வரும். இது அப்படியே கற்பனையா ஒரு கார்ட்டூன் காட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லும், நான் தான் சொன்னேன்ல நான் உயிரோடு அந்த பலிபீடத்திலிருந்து திரும்பி வருவேன்னு, என்ன ஒருத்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்னு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லும். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு காரியம் தோணுச்சு. அப்போ புறா, இந்த ஆட்டுக்குட்டி, தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒவ்வொரு மிருகமும் இனி நாம் பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் ஜீவனை காப்பாத்துறதுக்கு யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டாருன்னு அந்த பலிபீடத்துல அந்த இருந்த ஆட்டுக்குட்டி கதர்னது போல எல்லா ஜீவனும் கதறுதான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் காலையில் எழுதினோன்னு கோழி கூவுறதையும் காக்கா கரையிறதையும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி கரையுதுன்னா, இனி நான் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அந்த ஜீவன்லாம் அறிஞ்சபடினால அதெல்லாம் துதிக்குது. நமக்காண்டி பலியாய் ஒருத்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு துதிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எவ்வளவு துதிக்கணும். இந்த காலையில் பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் ஒரே பேரான குமாரனை நமக்காய் பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார்.
இந்த காலை வேளையில பிரியமான தேவ பிள்ளைகளை, நேற்றைய தினத்துல ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்தோம். அதற்கு தொடர்ச்சியா முக்கியமான சில காரியங்களை இந்த திருச்சபைக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், நம்முடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு திருச்சபைக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டு அதனுடைய ரகசியத்தோடு கூட இந்த நாளில் கடந்து சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. பிதா ஒரு முடிவு பண்றாரு, குமாரனை நொறுக்க சித்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி பிதா ஒரு தீர்மானம் பண்றாரு. இப்ப குமாரன் என்ன தீர்மானம் பண்றாருன்னா, என்ன நான் வெறுமையாக்கிட்டோம். எப்படிப்பட்ட இருதயம் பாருங்களேன். பிதா உடைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். நம்மெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க அப்படின்னு. இங்க தன்னுடைய பலத்தை எல்லாம் விட்டுட்டு நான் உடைக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறேன் என்று சொல்லி மனுஷ சாயலாய் மாறினார். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்குள்ள பலனே இல்லை அப்படின்னு சொல்லி. இயேசு நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்கு தமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வல்லமையையும் விட்டுட்டு வெறுமையாக்கி நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? ஹல்லேலூயா. அவர் ஒருவேளை தேவனுடைய குமாரனாகவே வல்லமையோடு கூட வந்திருந்தார்னா நம்ம நிறைய நேரம் சொல்லலாம், ஆண்டவரே நீர் வல்லமையோடு கூட வந்துரு, உங்களுக்கு இந்த பாடுகள்லாம் லேசான காரியம், நீங்க ஈஸியா சகிச்சுட்டு போயிட்டீங்க, என்னால முடியலன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்லுவோம்? ஆமாவா இல்லையா? ஆகவே தான் இயேசு என்ன பண்றாரு, பிதா நொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் மனுஷனை காட்டிலும் அதிகமா நொறுக்கப்படுகிறதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு தேவனுக்கு முன்பதா இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறார்? வெறுமையாக்கிட்டார். வெறுமையாக்கிட்டார்னா he had become nothing, ஒண்ணுமே இல்லை. ஒரு டிஷ்யூ பேப்பரை கசக்கி தூக்கி தூர போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தன்னை வெறுமையாக்கினார். அப்போ வெறுமையாக்கப்பட்ட இயேசு தான் நமக்காண்டி இந்த பூமியில பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய வேதனைகளையும் நாம் ஒடுக்கப்படுகிறதையும் அவர் அற்பமா எண்ண மாட்டாராம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட குமாரன் பாருங்களேன். ஒரு பக்கத்துல தேவன் தன்னுடைய குமாரனையே பலியை செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. யாருக்காண்டி? துரோகிகளா, பாவிகளா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்த நமக்கு தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தப்படும் போது நான் அந்த காரியத்தை ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்துருக்கும் போது, மருத்துவமனையில் உட்கார்ந்துருக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். ஆஸ்பத்திரியில் ஒரு 10 நாள் இருக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ டயர்டாயிட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 40 வருஷம் இப்படிதான் நடந்தாங்களோன்னு நான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளைங்க கூட்டிட்டு வனாந்திரத்தில் நடக்கணும். இத்தனை நாள் நல்லா செழிப்பான தேசமோ என்னமோ இல்லை, தங்க படுக்கிறதுக்கு தலைக்கு மேல ஒரு கூரை இருந்த ஒரு இடம். ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வனாந்திரமான ஒரு இடத்துல அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு நடந்து வராங்க. நடந்து வரும்போது அந்த பிள்ளைங்க தவிச்சிருப்பாங்க, தண்ணின்னு. தகப்பனும் தாயும் நம்ம கூட பொறுமையா காத்திருப்போம். அந்த பிள்ளைங்க கஷ்டப்படும் போது எந்த தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன பண்ணிடும்? இருதயம் உடைக்கப்பட்டுரும். நம்ம உடைக்கப்படுகிற நேரம் எப்போ? நான் பிள்ளைங்க கஷ்டப்படும் போது தான் நம்மளுடைய இருதயம் உடைக்கப்படும். அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இருக்கும். அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆவியானவர் செவுட்டில் அடித்தது போல ஒரு அடி கொடுத்தாரு. என்ன தெரியுமா இருந்து? டேய், அவங்கள நான் சும்மா நடத்திட்டு வரல, 10 அற்புதங்களை அவங்க கண்களுக்கு முன்பதாக காட்டினதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன சோதிக்கிறாங்களேன்னு தான் கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு. ஆகவே தான் அவர் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனான்னு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நானும் கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பரிதாபப்பட்டு ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அந்த பிள்ளைங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிஞ்சின நீதிமானா யோசித்து பார்த்தேன். ஆவியானவர் இறங்கணும்னு சொன்னார், பிச்சு போடுவேன் பிச்சு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லலை, இருந்தாலும் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஆவியானவர் பேசுகிறாரு, அவங்கள சும்மா நடத்தலை, 10 அற்புதங்களை அவங்களுக்கு முன்பதாய் காட்டி பார்வோனுடைய மந்திரவாதிகளை காட்டிலும் மோசே மீது இருக்கிற அபிஷேகம் பெருசுங்கிறத நிரூபிச்சு அவங்கள நான் வெளியில கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசே கோலை கீழே போட்டோன்னு என்னாச்சு? பாம்பா மாறுச்சு. இஸ்ரவேல் மந்திரவாதிகள் கோலை கீழே போட்டோன்னு என்னாச்சு? பாம்பாச்சு.
அப்ப என்ன, ரெண்டு பேரும் ஈக்குவலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரம் என்ன பண்ணுச்சு, மோசையினுடைய கோல்ல இருந்து புறப்பட்ட பாம்பு விழுங்கிடுச்சு. டேய், நீ ஈக்குவல் இல்லடா என் காலுக்கு கீழே. ஹல்லேலூயா. பார்வோனுடைய வல்லமை என் காலுக்கு கீழே என்பதை தேவன் நிரூபித்தார். இந்த காலவெளியில் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு தம்மை வெறுமையாய் ஒப்பு கொடுத்தது யாருக்காண்டினா, இப்படி வழி விலகிற ஜனங்கள் இவ்வளவு அற்புதங்களை பார்த்து, இவ்வளவு அதிசயங்களை பார்த்து தேவனை முகமுகமாய் பார்த்த அந்த மோசைக்கு முன்பதாய் முறுமுறுத்து நிற்கிறாங்க. ஆனா மோசையும் விட்டாரான்னு பாருங்க. ஆண்டவரே இவர்கள் மேல கிருபையா இருங்கன்னு சொல்லி கதறாரு மோசையும். இதான் ஒரு மேய்ப்பனுடைய இருதயங்க. பிரியமான தேவ பிள்ளை, என்னைக்கு மந்தை பிதாவுக்கு எதிராக எழும்புகிறதோ, மேய்ப்பனுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா, மேய்ப்பன் போய் பிதாவினுடைய சமூகத்தில் ஆண்டவரே அவர்களை மன்னிங்க, அவங்க செய்யறது என்னங்கிறத தெரியாம செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஏன் மோசை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாருன்னு. இயேசுவை போல மோசையினால மாத்திரம் தான் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. மிரியாமால ஜெபிக்க முடியாது, ஒருவேளை ஆரோனால ஜெபிக்க முடியாது. அதை யார் தான் செய்ய முடியும்? ஆகவே தான் மோசை பின்னாடி பைத்தியமா தேவன் அலைஞ்சார். இன்னைக்கு உங்க பின்னாடி தேவன் பைத்தியமா திரியிறாரா? ஒன்னும் புரிஞ்சுக்கங்க, உங்களால மாத்திரம் தான் ஜெபிக்க முடியும், மற்ற யாராலையும் ஜெபிக்க முடியாது. உங்களால மாத்திரம் தான் ஜெபிக்க முடியும். உங்களால ஜெபிக்க முடியும் என்பதை தேவன் அறிந்ததுனால தான் உங்க பின்பதாக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா ஒண்ணு வரல, ஏதோ ஒண்ணு உங்களால முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க மற்றவங்களுக்காண்டி மனதுருகிறீங்களா? மற்றவங்களால ஏன் ஜெபிக்க முடியல? சில நேரம் நமக்கு கோவம் வரும், நான் ஜெபிக்கிற மாதிரி நீ ஏன் ஜெபிக்க மாட்டேங்க? முடியாதுங்க, ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை பெற்றிருக்கிற மகனே மகளே, நீங்க மாத்திரம் தான் ஜெபிக்க முடியும். நீங்க மற்றவங்களை பார்க்கவே பார்த்துறாதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்க உங்க அபிஷேகத்தை இழந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல வர வர அனல் மூட்டி எழுப்ப 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 அது 1 2 மாறும், 2 4 மாறும், 4 10 மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் அபிஷேகத்துக்குள்ள நம்ம வளர முடியும். அப்படிதான் கர்த்தர் நம்முடைய தாளந்துகளை பெருக பண்ண முடியும். இந்த மதிய வேளையில பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு தன்னை வெறுமையாக்கினதின் பிரதான நோக்கம் நம்மை போல பாடு அனுபவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்மை போல பாடு அனுபவிக்கும்படிக்கு தான் அவர் என்ன பண்றாரு? வெறுமையாக்குறார். இன்னும் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆனா ரொம்ப அருமையா இருக்குதுங்க. எல்லாரும் வாசிக்கிறது, எல்லாரும் வாசிக்க, யாரும் தனியாலாம் வாசிக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு, வாசிங்க. மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது உண்மைக்குமே சொல்ற, இயேசு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார்னா, ஐயோ அது அளவு அதை நீங்க இமேஜின் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் எந்த அளவுக்கு தாழ்த்தினார்ங்கிறத அடையாளமா உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்துக்கு நேரா திருப்பலாம். அதனுடைய 1வது வசனம். ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை இல்லை. ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் சோர்ந்து போன போது கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறாரு. லூக்காவின் புத்தகம் 22:43 வாசிங்க. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவளை பலப்படுத்தினார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, 2 வார்த்தையும் வாசிக்கும் போது ரகசியம் வெளிப்படுதுன்னு சொல்லி விரும்புகிறேன். ஆபிரகாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்த போது தானே இறங்கி வந்த கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்ததுக்கு அப்புறமும் அவர் இறங்கி வரல, தேவதூதனை இறங்கி வருகிறார். அப்போ இயேசு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி இருப்பார் என்று சொன்னா, தனக்கு சேவகம் பண்ணுகிற தேவதூதன் வந்து தன்னை பலப்படுத்துகிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த இயேசுவினுடைய இருதயத்துக்காக நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினதுனால பிதா வந்து பலப்படுத்துகிறதற்கு அவர் காத்திருக்கல. யார் வந்து பலப்படுத்துகிறதற்கு அனுமதித்தாரு? தேவதூதன்.
யோசித்து பாருங்களேன், உங்க பிள்ளை நீங்க ஒருவேளை ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, உங்க கணவன் உங்களுக்கு ஆறுதல் சொன்னா உங்களுக்கு ஆறுதல் அடையுமா, இல்ல பிள்ளை ஆறுதல் சொன்னா ஆறுதல் அடையுமா? யாருடைய ஆறுதல் பெரிதா இருக்கும்? கணவன் சொன்னா நல்லா இருக்கும்ல, ஒருவேளை அவங்க அப்பா சொன்னா நல்லா இருக்கும்ல. இங்க யோசித்து பாருங்களேன், தகப்பன் இயேசு யாருடைய சமூகத்துல ஜெபம் பண்றாரு? தேவனுடைய சமூகத்துல, பிதாவினுடைய சமூகத்துல. அப்ப யார் தான் ஜெபிச்சு, யார் தான் பலப்படுத்தி இருக்கணும்? பிதா இறங்கி பலப்படுத்தி இருக்கணும். ஆனா பலப்படுத்தினது யாரு? தேவதூதன். ஹல்லேலூயா. அவர் அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது தேவதூதர்களை நமக்கு மேலதான் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? மேலதான் படைச்சிருக்கிறார். மனுஷனை தேவதூதர்களும் சற்று. அப்ப யோசித்து பாருங்க, தன்னை சிறியவனாய் தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் யார் பலப்படுத்துகிறதுக்கு இடம் கொடுக்கிறா? தேவதூதன் பலப்படுத்துகிறதுக்கு இடம் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி, ஹல்லேலூயா, அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி. எதற்காண்டி? பிதா ஒரு நோக்கத்தை வச்சுட்டாரு, எப்படியாவது நான் நிறைவேற்றணும். பிதாவினுடைய நோக்கம் என்ன? நான் என்ன சிலுவையில் ஒப்பு கொடுத்து எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போகணுங்கிறது யாருடைய நோக்கம்? பிதாவினுடைய நோக்கம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யாருடைய நோக்கம் அது? பிதாவினுடைய நோக்கம். நம்ம எல்லாரும் எங்க போகணும்னு? பரலோகம் போகணும்னு. ஆகவே தான் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, யாருக்குமே சொல்லாத ஒரு காரியத்தை இயேசு தன்னோடு கூட இருந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் இப்ப போறேன், பரலோகத்தில் உங்களுக்காண்டி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது, இயேசு பரலோகத்தில் ஒரு காரியத்தை, பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணணும். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்க மூடுனா அங்க ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துல நம்ம இருக்க போறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய், ஹல்லேலூயா, அந்த கால வேளையில எனக்காய் அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் பரலோகத்துல. இப்போ எனக்காண்டி அவர் வெறுமையாக்கி இந்த பூலோகத்துல வந்திருக்கிறார். சரியா? இப்ப வாசிங்க தம்பி, குட்டி தம்பி, ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். நல்ல சத்தமா நீங்க வாசிங்க. நீ வாசிக்கிறதா தமிழ், தைரியமா வாசி. இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. நல்ல அந்த குட்டி தம்பிக்கு நல்ல கரங்களை தட்டி, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாலகருடைய நாவிலிருந்து கர்த்தர் சில நேரம் இப்படிதான், அவன் நேத்தி ஆசையா நின்னான், அவனுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து வாசிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்ப 38வது வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 38. மரணமானாலும் ஜீவனானாலும் வல்லமைகளானாலும் ஹல்லேலூயா, உயர்வானாலும் தாழ்வானாலும் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்படி நிச்சயம் பண்ணவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஏன்னா அவர் லேஸ்ல நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, தன்னுடைய குமாரனை வெறுமையாக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை மாதிரி அனுப்பி இந்த உலகத்துல, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் தகப்பனுடைய இருதயத்தை நான் உங்களிடத்துல பேசுகிறேன். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காய் மனுஷ சாயலானார். இன்னைக்கு நீங்களும் நானும் படுகிற பாடுல உண்மைக்குமே சொல்றேனே, அவர் எல்லாவற்றையும் சிலுவையில பட்டு முடித்தாயிற்று. ஹல்லேலூயா. பட்டு முடித்தாயிற்று. ஒருவேளை ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம கலங்கலாம், ஆனா நான் சொல்றேன், பவுலை போல நம்ம இந்த வார்த்தைகளை சொல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்றேன், பாதாளம் நடுங்க ஆரம்பிக்குங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி நிச்சயித்திருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. இந்த காலை வேளையில பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அந்த நிச்சயம் நமக்கு வேணும். எப்ப வேணும்னா, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துங்க. ஏன் இயேசுவை நீங்க கேள்வி கேட்கணும். இந்த ஒரு கேள்வியை கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஏன் இயேசுவை அனுப்புனீங்க?
அவ்வளோ என்ன பிடிக்குமான்னு கேளுங்க. இருதயத்தை ஊற்றுவார். அப்பா இருதயத்தை ஊற்றுவார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட வந்து ஏன்பா உங்கள் கை இவ்வளோ காயப்பட்டு இருக்குன்னு சொல்லி, ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களா இருந்து ஒருவேளை உங்கள் கையை உங்கள் பிள்ளைங்க தொட்டு பார்க்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஏன்பா இவ்வளோ உங்கள் கை இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு கேட்டால் உங்கள் இருதயம் உடைக்கப்படுமா உடைக்கப்படாதா? உடைக்கப்படுமா உடைக்கப்படாதா? உடைக்கப்படும்ல. ஏன்? நீங்க எல்லாம் அந்த கையில இருக்கிற காயங்கள்லாம் யாருக்கு? உங்க பிள்ளைகளுக்காண்டி. இப்போ தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது, ஆண்டவரே எனக்காண்டி ஏன் நம்முடைய குமாரன் நீங்க விட்டு கொடுத்தீங்க? அவ்வளோ என்ன பிடிக்குமா? நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்கணும்னு நினைச்ச அந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, உங்க இருதயம் உடைக்கப்படுங்க. பிதா தம்முடைய இருதயத்தை ஊற்றுவார். அவருடைய அன்பை நீங்க ருசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் சொல்றேன் ரோமர் 5:5 படி, அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த நிச்சயம் வரும். அந்த நிச்சயம் வரும்போது நம்ம தைரியமா சொல்லலாம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற. ஏன்னா அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னது என்பதை நான் அறியும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க இந்த காலை வேளையில? இந்த 40 நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எதை கேட்கிறேனோ இல்லையோ, கிறிஸ்துவினுடைய அன்பை நான் அறிந்து கொள்ளணும், பிதாவினுடைய அன்பை அறிந்து கொள்ளணும், உம்முடைய குமாரனாகிய இயேசுவினுடைய தியாகத்தை நான் அறிந்து கொள்ளணும். எது அவருக்கு அந்த துணிவை குடித்தது? என்னை வெறுமையாக்கும்படிக்கு. தேவன் சொல்றாரு, குமாரனாகிய இயேசுவின் இடத்துல நீ மரிக்கணும் அப்படிங்கிறத. இயேசுக்கு கலக்கமா இருந்திருக்கும். ஆனா இயேசு ஒருபடி மேல என்ன தெரியுமா பண்றாரு? நான் இந்த மகிமையோடு கூட போக விரும்பல. எந்த ஜனங்களுக்காண்டி நீர் என்னை மரிக்க சொல்லுகிறீரோ அந்த ஜனங்களுடைய பாடுகளை நான் சுமக்கும்படிக்கு என்னை வெறுமையாக்கி இந்த பூமியில நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் மாம்ச சாயல்ல அவர் இறங்கி வந்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா, இயேசு இந்த பூமியில உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் வார்த்தையினாலே குணப்படுத்தினார். அவர் வார்த்தையினாலே பாவங்களை நீக்கினார். ஒவ்வொரு பாவியை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவர் பரலோகத்திலிருந்து இதே வார்த்தையை சொல்லக்கூடுமானா, பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தை போதுமானதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை பிதா சொல்வாரண்டா, இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருப்போம். ஆனபடினாலும் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னங்க செய்தார்? தேவன் என்னங்க செய்தார்? உலகம் கேட்கும். அப்போ தைரியமா நம்ம சொல்லலாம், எனக்காண்டி தன்னுடைய குமாரனையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காண்டி தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா இல்லையா? குமாரனே நமக்கு கொடுக்கிற பிதாவுக்கு சித்தமானா மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறது அதிக நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி குமாரனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. குமாரனே கொடுத்தவரு மற்ற எல்லாத்தையும் கொடுக்கிறது அதிக நிச்சயம். இதுதான் உலகத்தில் இருக்கிற நபருடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வை, கிறிஸ்துவை உடையவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவையே பார்ப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மாத்திரம் தான் நமக்கு நம்பிக்கை. அவரே கொடுத்துட்டாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்ன தெரியுமா பண்றாரு? இவர் இப்போ இயேசுவானவர் பூமியிலிருந்து உயிர் தெழுந்து பரலோகத்தில் போனோன்னே பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்துட்டு இப்ப நமக்காண்டி என்ன பண்றாராம்? ஆண்டவரே தயவு செய்து இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க, இந்த மகளுக்கு உதவி செய்யுங்க. என்ன பண்றாரு? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரு உபத்திரவப்பட்டது மாத்திரமல்ல, நமக்காண்டி அடிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, நமக்காண்டி பாதாளத்தில் இறங்கினவர் மாத்திரமல்ல, பரலோகத்திற்கும் ஏறி இன்றும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். நான் எனக்காண்டி ஒருத்தர் பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்களேன். இப்போ பிதா இயேசுவினுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. இங்க நம்ம பூமியிலிருந்து கண்ணீரோடு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். சில பேர்லாம் நீங்க வாரத்துல சம்பாதிக்கிறதே இந்த ஆட்டோவுக்கு காசு கொடுத்து நான் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்க சம்பாதிக்கிறீங்க. நீங்க சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டாருங்க. உங்களுக்கு உங்களுடைய கணம் எங்களுடைய கணத்தை காட்டிலும் அதிகமா இருக்கும் பரலோகத்துல. ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு
நிறைய காரியத்தை நீங்க உங்க ஆசையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துடணும்னு சொல்லி பிரயாசம் எடுத்து அதற்கென்று சேமித்து அதற்கென்று நிறைய காரியங்களை நீங்க பிரயாசப்படுறீங்கல்ல, உங்க பிரயாசம் ஒன்றும் அற்பமா எண்ணப்படாது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இயேசு தேவனிடத்தில் சொல்லுவாருங்க, பாருங்கப்பா இந்த பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்முடைய சமூகத்தில் வருகிறதற்கு இந்த பிள்ளை தியாகம் பண்ணுது, எப்படியாவது இந்த ரெக்வஸ்டை நிறைவேற்றுங்க. பிதாவுடைய சமூகத்தில் யார் பரிந்து பேசுறா? இயேசு பரிந்து பேசுகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்ப்பாரு. நான் சொன்ன வார்த்தை நிமித்தம் இவருக்கு இயேசு கீழ்ப்படிஞ்சு கீழே போய் இறங்கி ஜீவனை கொடுத்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுவின் முகத்திற்காண்டி நமக்கு நம்மளுடைய பதில்கள் வரும். ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு சொல்றாரு, நீங்க யார் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க, என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பிதா இறங்குவாரு. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலாய். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் எல்சதா என்கிற நாமத்தை உயர்த்தி வச்சிருந்திருக்கார், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. இப்போ இயேசு பரலோகத்தில் ஏறி போய் பிதாவினுடைய சமூகத்தில் உட்கார்ந்தோன்னே தன்னுடைய நாமத்திற்கு மேலா இயேசு என்ற நாமத்தை உயர்த்துறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியில எந்த ஒரு நாமமும் இந்த நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த நாமத்துக்கு முன்பதாய் பாதாளம் முடங்கும், இந்த நாமத்துக்கு முன்பதாய் முழங்கால்கள் முடங்கும், இந்த நாமத்துக்கு முன்பதாய் நாவுகள் அறிக்கை பண்ணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட இருதயம்! இந்த அன்பெல்லாம் நம்ம ருசிக்க ருசிக்க உண்மைக்குமே சொல்றேன், நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய தான் செய்யும். இந்த அன்பை உணர்ந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தரால இயேசு நல்லவர் சொல்ல முடியலன்னா, உண்மைக்குமே நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல கிருபையாக இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல கிருபையாக இருப்பாராக. இந்த அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு இல்லை. இப்ப வெறுமையாக்கி இந்த பூலோகத்தில் வந்தாருன்னு சொன்னல, இந்த வெறுமையாய் பூலோகத்தில் வந்த இயேசுனுடைய சால்வையை தொட்டு தான் சுகம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. வல்லமையோடு வந்த இயேசுனுடைய சால்வையை தொட்டு சுகம் இல்லைங்க, வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி வந்த தேவகுமாரனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்ட ஒரு ஸ்திரீக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று சொன்னா, இன்னைக்கு அவருடைய தழும்புகளை தொடுகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த சுகம் எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தப்பட்ட நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நம்பிக்கை உண்டு. இந்த மதிய வேளையில பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டாங்களாம், சுகம் உண்டாச்சான். ஹல்லேலூயா. பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால சுகமானோம். சுகமாவீங்கன்னு சொல்லல, சுகம் ஆனோம், முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. முதல்ல என்ன சுகம்னா ஆத்ம சுகம். ஹல்லேலூயா. அந்த தழும்பை தொடும்போது உங்களுக்கு எங்க சுகம் நடக்கணும்னா ஆத்மாவில் சுகம் நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமாகணும். எத்தனை பேர் அப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் பழக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கும்படிக்கு கர்த்தர் இந்த ஆத்மாவுக்கு கிருபை செய்திருக்கிறாரே. தாவீது சொல்கிறேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை, உன் ஆத்மாவை சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல நான் சொல்றேன், பலவீனத்தோடு போராட்டத்தோடு தான் நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருப்பீங்க. எல்லாரும் கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்வீங்க. ஆனால் இந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை தேடும்படிக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். இதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரம சுகம். ஹல்லேலூயா. பூமியில கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நான் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லைன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்கல்ல, பரலோகத்துல இதெல்லாம் விலையேற பெற்ற பொக்கிஷங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இதெல்லாம் விலையேற பெற்ற ஒரு காரியம், லேஸ்பட்ட காரியம் இல்ல. நெருக்கத்தின் மத்தியிலே யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் இயேசுவை நோக்கி கதறுகிறார்களோ, இவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் ஜப தூபமங்களாய் பரலோகத்தில் ஏறெடுக்கப்படுது. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் நிறைய காரியங்கள் பேசலாம். ஏன்னா பேச பேச அது மதுரமான நாமம். ஹல்லேலூயா. அது மேலான நாமம். அந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கலாம். வெறுமையாக்கி ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், ஆபிரகாமுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் இயேசுவுக்கு கிடைக்கல.
அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கினார். யோவானின் புஸ்தகம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளலாம். அதனுடைய முக்கியமான வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, ஒரு 2 வசனத்தை வாசிட்டு யோவான் 11க்குள்ளதாய் போகலாம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடுல நீங்க யாரை எடுத்து பார்த்தாலும் இந்த தேவன் அப்பான்னு கூப்பிடுகிற அளவுக்கு உரிமை பெற்றவர்கள் வெறும் சிலர் தீர்க்கதரிசிகள் மாத்திரமே. ஒரு கட்டத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபப்பட்டு அவர் சொல்றாரு, மோசே, நான் இவங்க மத்தியில நான் இருக்க மாட்டேன், என் கூடாரத்தை பேர்த்து என்ன பண்ணு, அந்த சைடு போடு அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் இவங்க மத்தியில இருந்தானா இவங்க என் கோபத்துக்கு பலியாயிருவாங்கன்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் என்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேர்களும், ஒருத்தர் 2 பேர் மாத்திரம் இல்ல, அத்தனை பேர்களும். இங்க இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. சும்மா இல்லைங்க, தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா நம்ம யாரு? இயேசுவுக்கு யாருங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதான் வசனம் சொல்லுது, இயேசுவை முதற் பேரான குமாரனாய் அப்படின்னு சொல்லி வேதத்துல வார்த்தை இருக்குது. நீங்க வாசித்து பாருங்க, ரோமர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதியிருக்கிறார். இங்க இப்போ நமக்கு எங்க இருந்த நம்மள எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாரு பாருங்க இந்த தேவன் இயேசுவின் மூலமாய். ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரனை சும்மா கொடுக்கல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரிச்சார். ஆமா, பாவங்களுக்காக இயேசு மரிச்சார். ஆனா அது எல்லாத்திற்கும் மேல நம்ம இழந்த உறவை புதுப்பிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா, நான் இழந்த உறவை மீட்டு கொடுக்க வந்த இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் என் பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, எதை நான் இழந்தேனோ, எந்த உறவை நான் இழந்தேனோ, எந்த பிதான்னு கூப்பிடுகிற அந்த உரிமையை நான் இழந்தனோ, அந்த உரிமையை எனக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்போது அப்படி நீங்க பாருங்க, நான் இழந்த உரிமையை மீட்டு கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. இன்னும் வாசிங்க, ஒரு வசனத்தை வாசித்து விட்டு யோவான் 11க்கு நேரா திரும்பலாம். 1 யோவான் 3:1 வசனம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே ஹல்லேலூயா, பிதானவர் பாராட்டின அன்புங்க. ஹல்லேலூயா. என்னைக்காவது போயிட்டு அப்பா என்ன நேசிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இயேசுங்கிற நாமத்தை சொன்னீங்கன்னா எங்கேயும் நம்ம தப்பு பண்றோம். இயேசுன்னு நாமம் சொன்னாலே என்ன அர்த்தம்னா, நமக்கு பிதா பாராட்டின அன்பினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவை நம்ம பார்க்கும்போது, பிதாவினுடைய சமூகத்தில் போகும்போது இயேசுங்கிற நாமத்தை சொல்லிட்டு என்னைக்கும் துணிகரமா நம்ம கேட்டுறக்கூடாது, தேவனை என்ன நேசிக்கிறீங்களான்னு. நீங்க இயேசுன்ற நாமத்தை சொல்றதே அடையாளம் தாங்க தேவன் நம்ம நேசித்திருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து ஹல்லேலூயா, எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த இயேசு நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் நல்ல வாயில திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த இயேசு நாமம், ஹல்லேலூயா, அந்த நாமம் எங்களுக்கு தேவனை பிதா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த தகுதி எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது எனக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அவர் என்ன தகப்பன், நான் அவருடைய குமாரன். அவருடைய தகப்பன், நான் அவருடைய மகள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நாம் அப்படிப்பட்ட உறவை உடையவர்களா இருக்கிறோம். பிதா என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் எனக்கு சம்பாதித்து கொடுத்த விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு நீங்களும் நானும் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. எப்படிதான் நேத்து சொன்ன, தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விட்டு, நான் சொல்றேன், பிள்ளைய கொடுத்து நம்மை கழுகூற செய்கிற தகப்பன் அவர். ஹல்லேலூயா. குமாரனை கொடுத்து நம்மை கழுகூற செய்கிற தகப்பன் அவர்.
பிசாசு நினைச்சான் இயேசுவை சிலுவையில மரிச்சு அவரை காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு. அவனுக்கு தெரியல இதுவரைக்கும் பிதா என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்தை கண்டு ஓடின ஜனம் இப்ப பிதாவை அப்பா என்று சொல்லி புத்திர சுவிகார ஆவியோடு கூட கிருபாசன தண்டையில சேரக்கூடிய கிருபைய இந்த குமாரனாகிய இயேசு நமக்காய் பெற்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இயேசுவை சிலுவையில ஜீவனை எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு. அவனுக்கு தெரியலங்க பிதாவினுடைய சமூகத்துல வர முடியாம தவித்து நிற்கிற ஜனம் கிருபாசன தண்டையில தைரியமாய் பிதாவினுடைய சமூகத்துல அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஓடி வரக்கூடிய கிருபைய கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிறார்னு பிசாசுக்கு தெரியலங்க. இன்னைக்கு சொல்ற பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் பிசாசு உங்களை முடக்கணும்னு நினைக்கிறானோ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தைரியமா சொல்லட்டும். இந்த ரகசியத்தை எப்பொழுதெல்லாம் ஒடுக்கணும்னு நினைக்கிறானோ நீங்க தைரியமா நில்லுங்க, முடிவு மகிமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு எதிர்பார்த்தது அல்ல, பிதா வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அதை வெளிப்படுத்தவே இல்லை எங்கேயுமே. இயேசு அதை வெளிப்படுத்தல, மறைமுகமா நிறைய ரகசியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு கட்டத்தில் அவர் சொல்றாரு, நான் போறேன், உங்களுக்காண்டி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் என் சமூகத்துல பிதாவோடு கூட. ஹல்லேலூயா. எந்த பிதா என் கூடாரத்தை பேர்த்து நீ வெளியில போடுன்னு சொன்னாரோ அதே பிதா நமக்கு ஒரு பரலோகத்துல நமக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது பிதாவினுடைய இருதயங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த பிதா அந்த கூடாரத்தை பேர்த்து நீ வெளியில போட்டுரு, இவங்களை நான் கொன்றுவேன்னு சொல்லி பிதா தன்னுடைய மகிமையை சுருக்கி கொண்டு வெளியில போய் தன்னுடைய கூடாரத்தை ஸ்தாபித்தார். இப்ப அதே பிதா நமக்கென்று நம்மெல்லாம் வந்து தங்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு. எவ்வளவு பெரிய கிருபைங்க, எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய இரக்கம். ஹல்லேலூயா. அந்த காலை வெள்ள பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகம் நமக்காய் காத்திருக்கிறது. பக்கத்தில் திரும்ப சொல்லுங்க, பரலோகம் நமக்காய் காத்திருக்குது. பயப்படாதீங்க. என்னைக்குனாலும் கண்ண முன்ன ஒரு நாள் அதை சந்திச்சு தான் ஆகணும். சபையில நம்ம சந்திக்கலன்னா வேற எங்கேயும் நம்மளால ஆயத்தமாகவே முடியாது. ஹல்லேலூயா. சபையில கிறிஸ்தவனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணலனா வேற எங்கேயும் ஆயத்தம் பண்ணவே முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினால விலைக்கிரயம் செலுத்தி சபையை கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டியாய் நம்மளை ஆயத்தம் பண்ணி அவருக்கு முன்பதாய் மாசற்றவர்களாய் நம்மளை சேர்க்கும்படிக்கு கர்த்தர் விருப்பப்படுறார். சரி, இதுதான் இயேசுவினுடைய ஒரு சில காரியங்கள். நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க தியானிங்க. இன்னைக்கு ஜஸ்ட் நான் ஒரு லைட்டா 10 தான் வச்சிருக்கிறேன். ஆவியான ஒரு 10 தான் வச்சு விட்டுருக்கிறார். நீங்க நல்லா தியானிங்க. உண்மைக்குவே சொல்றேன், கிறிஸ்து உங்களிலே வெளிப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மாம்சத்துல, வார்த்தையானவர் மாம்சத்துல வெளிப்பட்ட போது சரித்திரம் 2ஆய் பிளந்தது. எப்படி? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்ட போது, நான் சொல்றேன், வார்த்தை ஒரு மாம்சத்தின் மூலமா வெளிப்பட்ட போதே இவ்வளவு மகிமைன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சாயல்ல வார்த்தையாய் மாறும் பொழுது, நான் சொல்றேன், இந்த உலகத்தினால தாங்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் தாங்க முடியாது, உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் தாங்க முடியாது. சில நேரம் உங்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது நீங்களும் அப்படிதான் மாற்றப்படுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? சில நேரம் எங்க இருந்து தான் அந்த விசுவாசம் வருதுன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? எங்க இருந்தா அந்த விசுவாசம் வராது, இதை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் பிரதர். அந்த தீவிரவாத கூட்டம் போல இருக்குதா? மற்ற யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒருவேளை உங்க கணவனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது, மனைவியினாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது, பிள்ளைகளால யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது சில நேரம் நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம். ஆனா அதுக்கு நீங்க நின்னு பாருங்க, பரலோகம் உங்க பின்பதாய் நிற்கிறத கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு பின்பதாய் பரலோகம் நின்னதை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்பதை கர்த்தர் காண்பித்தார். இன்னும் நீங்க பேதுருவினுடைய எழுதுகிற வெளிப்பாட்டெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நடுங்கிருவீங்க. பிசாசு நினைச்சான் இயேசுவை கல்லறைக்குள்ள வச்சு மூடினதுக்கு அப்புறம் இனி கதை முடிஞ்சதுன்னு. அவனுக்கு தெரியல, இயேசு கண்ணை மூடினார்னா பாதாளத்துல இறங்கி அங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ பரலோகத்துக்கு தூக்கிட்டு போனாரு. ஹல்லேலூயா. கொள்ளடிச்சாருங்க அப்பா. ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சான் இவங்களெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு வந்துட்டோம், இனி இவர்களை யாராலையும் மீட்க முடியாதுன்னு. ஆனா இயேசு பாதாளத்துல இறங்கி அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார்.
ஹல்லேலூயா. ஏன்னா ஆச்சரியப்படுற காரியம் என்னன்னா, அங்கேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அங்கேயும் ஒரு கூட்ட ஜனத்தை இயேசு பரலோகத்துக்கு கொண்டு போனார். அதுல பரிதாபப்பட விஷயம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் அங்கேயும் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போல. அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வந்து இறங்கி வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிதாவினுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும்ல, பிதாவினுடைய இருதயம் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கும்ல. ஐயோ, என் குமாரனை இப்படி நான் அனுப்பியும் ஏற்றுக்கொள்கிறதற்கு கடைசி நாட்களில் அப்படி நடக்கும். பரவாயில்ல, கிறிஸ்துவை நிமித்தம் நம்ம ஒடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அனுபவிக்க உங்களால் சொல்ல முடியும். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள இன்னும் என்ன நீச்சலாலம் கொண்டு போங்கன்னு சொல்லி விரும்புறீங்க? ஹல்லேலூயா. என்ன நீச்சலாலம் கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ரகசியத்தை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி விட்டு ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் மாத்திரம் வியாகுலப்படலை. நீ காலையில் அந்த காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தின போது உண்மைக்குமே இருதயம் உடைக்கப்பட்டுச்சு. யோவான் 11வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ள அதனுடைய முதல் வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. மரியாளோ ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். தொடர்ந்து வாசிங்க. அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், சரியா? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ இயேசுனுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வரும். உண்மைக்குமே இயேசு கண்ணீர் விட்டார். நம்ம அந்த காரியத்தை குறித்து நிறைய பார்த்துருக்குறோம், சரியா? இன்னைக்கு முழு கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இயேசு சரி, இப்போ லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். இந்த செய்தி யாருக்கு வந்துருச்சு? இயேசுக்கு வந்துருச்சு, சரியா? ஓகே, இப்போ 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சரி, அப்ப இயேசுவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் இயேசு கண்ணீர் விட்டாரு? சரி, அடுத்தது இன்னும் உள்ள போலாம், இன்னும் ஆழத்துக்குள்ள போலாம். 6வது வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். நல்ல நேரம் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். சில தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவாரு? நம்ம படுற பாடுகள்லாம் வெளிப்படுத்துவார். ஆனா வெளிப்பட்டதுக்கு அப்புறமும் சூழ்நிலை மாறாம இருக்கும். எத்தனை பேர் அந்த பாதை வழியா வந்திருக்கிறீங்க? அம்மாவா இல்லையா? ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பாரு, இதான் உன் பாதைன்னு. அப்ப என்ன உங்களுக்கு தைரியம்? ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியும்ல, பின்னும் ஏன் பதில் வர மாட்டேங்குது, பின்னும் ஏன் என்ன விடுதலையாக்க மாட்டேங்கிறாரு? சரி, வரேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம எல்லாரோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் அவ்வளோ நல்லவருங்க. ஹல்லேலூயா. நம்ம புறம்ப தள்ளல, இன்னும் பக்கத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, இப்போ 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி எங்க போகணுங்கிறாரு? சரி, இப்போதான் ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ளதாய் வருகிறோம். எங்க போகணுங்கிறாரு? சரி, யூதேயாவுக்கு போகணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு சீஷர்கள் இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடுகிறார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? வாங்க, என்னமோ பிக்னிக் போன மாதிரி யூதா தேசத்துக்கு போலான்னு சொல்லி இயேசு என்ன பண்றாரு? எல்லாரையும் கூப்பிடுறாரு. இங்க சீசர்லாம் என்ன சொல்றாங்க? கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிறாங்க, நீங்க எல்லாம் போகணுங்கிறீங்க. இப்போ மிஸ்டர் தோமா வருவார் பாருங்க இப்போ. சரி, அதையும் வாசிக்கலாம். சரி, இப்போ இயேசுனுடைய மறு உத்தரவை பார்க்கலாம். இயேசு பிரதி உத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை
காண்கிறபடினால் இடற மாட்டான். இயேசு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்பா அது ஒரு காலம்பா, இன்னைக்கு பகல் அவங்களுக்கு வெளிச்சம் வந்திருக்கும், அவங்க எதனால அந்த தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆகவே கவலைப்படாத, வா போங்கிறத மறைமுகமா இயேசு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, யூதா கோத்திரத்து ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க, இப்ப நம்ம போறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு மறுபடியும் உங்களை சந்திக்க வராருன்னா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஏதோ ஒரு காரியம் இதுவரைக்கும் தடைபட்டு ஆயத்தம் ஆகாம இருந்திருக்கு, ஆனா இப்போ இயேசு மறுபடியும் அதே சூழ்நிலையில உங்களை சந்திக்க வராருன்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படிக்கு அவர் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறார். ஆகவே கர்த்தர் மறுபடியும் உங்க பிரச்சனைக்குள்ள அதே விதமா வராருன்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நம்மளை ஆயத்தமாக்கி இருக்கிறார். இதுக்கு முன்பதான் நான் ஆயத்தம் ஆகல, இப்ப ஆயத்தமாய் இருக்கிறேன். அப்ப நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறதுக்கு என்ன பண்ணிடணும்? ரெடி ஆயிரணும். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. சரி, ஒருவன் இருளில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுகிறான் என்றான். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, உண்மைக்குமே சொல்றேன், இயேசு செம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நல்ல நகைச்சுவை உள்ள ஒரு மனிதர் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, வாங்க லாசரு தூங்கிட்டு இருக்கிறான், போய் தட்டி எழுப்பிட்டு வருவோம் அப்படிங்கிறார். சரியா? சரி, அதற்கு வாங்க தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, நித்திரை அடைந்தால் சரி, ஓகே, ரைட்டு. இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குல்ல வாசிக்கும் போது. எங்கேயாவது ஒருத்தன் துக்கமா இருக்கிறான், ஒரு வியாதியா இருக்கிறான், அவனை சுகப்படுத்தும்னு சொன்னா பரலோகம் சில நேரம் தாமதம் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு பெரிய மகிமை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் கிரகிக்க முடியாத ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஹல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில, தேவ தூதர்களுக்கு இடையில ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. அந்த டிஸ்கஷனுடைய சாயலை தான் இயேசு வெளிப்படுத்துறாரு. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் எதை பார்க்கிறேனோ, எதை கேட்கிறேனோ அதைத்தான் பேசுறேன், அதைத்தான் நான் செய்யறேன். பரலோகத்தில் இப்படிலாம் ஒரு டிஸ்கஷன் போயிருக்குங்கிறத பிதாவினுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற இயேசு இதெல்லாம் பார்க்குறாரு. மேலே ஒரு காமெடியான சீன் போயிட்டு இருக்குதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி இது சீரியஸான இஷ்யூ இல்லை, பரலோகம் மகிமைப்படுகிற நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நீ கல்லறிவான்னு பயப்படுற இல்லை, யூதர்களை ரட்சிக்கும்படிக்கு பரலோகம் ஆயத்தமாய் காத்திருக்குது. அந்த ஆயத்தத்திற்கு நேரம் நான் கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுதும் அவனிடத்தில் போவோம். ரைட், இப்பதான் தாமஸ் வராரு உள்ள. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தீர்மானப்பட்ட தோமா அவரோடு கூட மரிக்கும்படிக்கு. சரி, நம்ம பாஸ்டரை வச்சு கொஞ்சம் பேசுவோம். பாஸ்டர் ஒருவேளை வாங்க அங்கே போய் சுவிசேஷன் சொல்லலான்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ அந்த ஊருக்கா கல்லறிஞ்சு வாங்க. ஒரு கட்டத்தில் பாஸ்டரோட தொல்லை தாங்காமல் வாங்க போ அவரோட சேர்ந்து கல்லறி வாங்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பிதாவா, ஹல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் தோமாத சீசர்கள்லாம் எப்படி கடந்து போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. அங்கே இயேசு வேற ஒரு காரியத்துக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறாரு, பரலோகம் செய்ய போறதை பார்க்கிறாரு. இந்த தோமா பூலோகத்துல இந்த மனுஷங்க செய்ய போறதை நினைச்சு அவங்க போறாங்க, ஆனா கடைசியில நடந்தது பரலோகத்துல திட்டம் பண்ணது மாத்திரமே நடந்தது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பரலோகத்துல எனக்காய் நன்மையானவைகளை திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேவனை கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க பயந்திருக்கிற காரியம் நடக்காது, பரலோகத்துல பிதா திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் மாத்திரமே நடக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க தகப்பன். ஹல்லேலூயா. தோமா அறியாம சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கல்லெறியப்பட்டு சாகலான்னு. இயேசு நினைச்சிருப்பாரு, டே என்னடா பண்றது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கல்லறின் இடத்துல வந்துட்டு அந்த 34வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு 35வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். எல்லாம் தெரியும் இயேசுவுக்கு, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் தெரியும் ஏசப்பாக்கு. ஆனாலும்
நம்ம விசுவாச குறைவின் நிமித்தம் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறோம். அதை அவர் அற்பமாய் பார்க்கிற கர்த்தர் அல்ல, அதை நம்மோடு கூட கண்ணீர் வடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில எல்லாரோடும் கூட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். ஏன்? ஐயோ, என் பிள்ளைகளுக்கு பிதா செய்து வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை அறிய முடியலையே. ஹல்லேலூயா. நம்மளால அறிய முடியாததுனால நம்மளும் கண்ணீர் வடிக்கிறோம். நம்ம பலவீனத்தை அவர் அற்பமா பார்க்கலங்க, நம்மோடு கூட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் இயேசு நம்ம மேல கோபப்படுவாரு. இயேசு பிதா கோபப்படலாம், ஆனா இயேசு கோபப்பட மாட்டார். ஏன்னா அவர் தம்மை வெறுமையாக்கி நம்முடைய சாயல் அவர் இறங்கி வந்திருக்கிறாருங்க. தேவனுக்கு சமமா இருக்கிறதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாருங்க தகப்பன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். இப்போ 38வது வசனத்துக்கு வருக. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். இதான் இந்த அழுகைக்கும் இதுக்கு முன்பதா இயேசு கண்ணீர் விட்டதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ இயேசு கல்லறையின் இடத்துல இருந்து வந்து கண்ணீர் வடிக்கிறார். எதற்கு தெரியுமா? லாசருவை கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வருகிற அதே நேரத்துல தான் கல்லறைக்குள்ள போகிறதற்கு மனிதர்கள் தீர்மானம் பண்ண போகிறார்கள் என்பதை அறிந்து இயேசு கண்ணீர் விட்டார். தொடர்ந்து வாசிங்க 49. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இது எப்ப நடக்குதுன்னா, இயேசு லாசருவை கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வந்தோன்னே அவரை கல்லறைக்குள்ள அனுப்புகிறதற்கு ஒரு கூட்டம் சேரப்போகுது என்பதை அறிந்து இயேசு கலங்கி நிற்கிறார். லாசருவை வெளியில கொண்டு வந்துருவேன், இப்போ நான் அந்த கல்லறைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளதாய் வருவேன். இயேசு கலங்கி நிற்கிறார். ஆங்கில வேதாகம் இப்படியாய் சொல்லுகிறது, he was upset and anguished அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை ஆங்கில வேதாகம். அவ்வளவு மனசோர்வோடு கூட லாசருவை வெளியில கொண்டு வரணும்னு உற்சாகத்தோடு கிளம்பின இயேசு இப்ப கல்லறைக்கு முன்பதாய் லாசருவே வெளியில வா என்று சொல்லுகிறதற்கு முன்பதாய் கலங்கி நிற்கிறாருங்க. அவருக்கு தெரியும் லாசரு வெளியில வந்துருவான்னு, பிதா ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார் என்பதை எல்லாம் அறிந்த இயேசு இப்பொழுது கல்லறைக்கு முன்பதாய் கலங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் கல்லறைக்குள்ள போனா என்னை யார் இப்படி வெளியில கொண்டு வருவான்னு ஒருவேளை இயேசு ஏங்கி இருக்கலாம். என்ன கல்லறைக்குள்ள அனுப்புறாங்களேன்னு சொல்லி இயேசு ஏங்கி இருக்கலாம். ஆனா காய்பா அறிந்தோ அறியாமலோ அவன் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறான். எல்லா மனுஷருக்காக ஒரே மனுஷன் மரிக்கிறது எவ்வளவு நலமா இருக்கும். லாசருவனுடைய கல்லறை இயேசுனுடைய கல்லறைக்கு நேராய் அவர் வழி நடத்தது நிமித்தம் அவர் கலங்கி நிற்கிறார். யோசித்து பாருங்க, வசனம் சொல்லுகிறது, லாசரு வெளியில வந்தது நிமித்தம் அநேக யூதர்கள் கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எதற்காக? யூதர்கள் ஒரு கூட்ட ஜனம் லாசருவனுடைய மரித்த அந்த வீட்டில் மரியாளுக்கு மார்த்தாளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யார் வெளிப்படுத்தினா? தேவன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தினால இயேசு கூலா இருக்கிறாரு. ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ரசிக்க போறோன்னு. ஆனா கல்லறைக்கு முன்பதாய் வந்து நின்ற பொழுது அவர் பார்க்கிறாரு, இந்த கல்லறைக்குள்ள தன்னுடைய சரீரம் வைக்கப்பட போகிறது என்பதை. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த மதிய நேரத்துல இயேசு கலங்கினவராய் உடைக்கப்பட்டவராய் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், லாசருவே வெளியில வா. சந்தோஷமாய் லாசருவை எழுப்பணும் வெளியில வந்த இயேசு உடைக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்டவராய் இப்பொழுது இயேசு லாசருவை பார்த்து சொல்லுகிறார், லாசருடைய சடலத்தை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே வெளியில வா.
அன்னைக்கு லாசருவினிடத்துல பேசும்போது, மரித்த லாசருவினிடத்துல இயேசு பேசும்போது கலங்கினவரா பேசுறாரு. இன்னைக்கு ஒடிக்கப்பட்ட என்னிடத்துல பேசும்போது அவர் யூதாவின் ராஜசிங்கமா பேசுறாருங்க. ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதவராய் ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். லாசருவின் இடத்துல பேசின கதை வேற, நம்ம இடத்துல பேசும்போது அவருடைய கதைய வேறங்க. ஹல்லேலூயா. நம்மிடத்துல பேசும்போது அவர் ஜெயித்தவராய் பேசுகிறார். லாசருவின் இடத்துல பேசும்போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவித்தவராய் பேசுகிறார். இந்த காலை வேளையில அந்த இயேசு ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரே பேரான குமாரன் அத்தனை வழிகளையும் அத்தனை அவமானத்தையும் சந்தித்து கூட இருக்கிற சீஷர்களாலையும் புரிஞ்சிக்கப்பட முடியாத நெருக்கத்தினூடாய் அவர் சென்ற போதிலும் அவர் நமக்காய் சிலுவையில மரண பரியந்தம் நம்மளை தம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இன்னைக்கு உயிரோடு கூட பிதாவின் சமூகத்துல நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவர் கலங்கினவரா நம்முடைய பிரச்சனையை பார்த்து பேசல. ஹல்லேலூயா. லாசருவை மரித்த லாசருவின் இடத்துல பேசும்போது கலங்கினவராய் அவர் பேசினார். ஆனா நம்ம பிரச்சனையிட்ட நம்மோடு பேசும்போது அவர் ஜெயம் கிறிஸ்துவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஹல்லேலூயா.